இந்த பொங்கலுக்கு வந்து பராசக்தி விஸ் ஜனநாயகன் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து போஸ்ட்மார்ட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது பராசக்தியோட சேர்ந்து வா வாத்தியாரே, அதுக்கப்புறம் வந்து ஜீவா படம் வந்து தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜீவா படத்துக்கு வந்து நிறைய பேர் ரேட்டிங் நல்லாவே கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். ஆனால் ஜீவா படத்தை நேத்தான போய் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே படம் வந்து சூப்பராக இருக்கு. ஒரு 2 மணி நேரம் படம் தான். அந்த படத்தில் நிறைய பாட்டுலாம் வராது. பாட்டுலாம் இருந்துச்சுன்னா ஒரு 2.5 மணி நேரம் வரும். பாட்டுலாம் அவ்வளோவா இல்லாதனால 2 மணி நேரத்தில் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஆனால் வந்து படம் 2 மணி நேரத்தில் சீக்கிரம் முடிஞ்சாலும் படம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. தேட்டருக்குள்ள போனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஜீவா படம் இருந்தாலே கொஞ்சம் காமெடியும் இருக்கும், கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு மூவிங் ஆகிட்டே இருக்கும்போது படம் வந்து போகிறதே தெரியாது. அப்படி பார்க்கும்போது ஜீவாவோட படம் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ரேட்டிங்கும் சரி, மக்கள் வந்து தேட்டராக போய் பார்க்குறாங்க. தலைவர் தம்பி தலைமையில், சரிங்களா? படம் டைட்டில் இதுதான். நேற்று தான் போய் பார்த்துட்டு வந்தேன். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கவே இல்லை. படம் நல்லா இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்லவே இல்லை. கதைன்னு பார்க்கும்போது ஒரு சாவு வீடு, ஒரு கல்யாண வீடு, சரிங்களா? அவங்க 2 போட்டி போட்டு ஒன்று கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்கிறாங்க பத்திரிக்கைக்கு. இவங்க வந்து பத்திரிக்கை தான் வந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, டெட் பாடி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதை வச்சு தான் வந்து கதையே வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான். பராசக்தின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் பிரம்மாண்டமாக எடுத்து நிறைய சென்சார் கட்லாம் பண்ணி இப்படி வரும்போது இந்த படம் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஒரு ஊர்லேயே வச்சு ஒரு 2 இடத்துல வச்சு ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருப்பாங்க. பெரிய ஷூட்டிங்க்கும் பெரிய லெவலில் வந்து செலவாயிருக்காது. அது மாதிரி காஸ்டியூமும் அந்த அளவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றுறது அந்தளவுக்கு செலவு, எல்லாமே போட்ட ட்ரெஸ்லேயே எல்லாருமே இருந்தாங்க படம் ஃபுல்லாக. அதனால் வந்து செலவே இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டோரி எடுத்து ஒரு 2 மணி நேரம் படம் எடுத்து பொங்கலுக்கு வந்து ஜீவா படம் வந்து பிளாக் பஸ்டர் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் ஜீவா படம் நல்லா கலெக்ஷன் வந்து அடிச்சிருக்கு பொங்கலுக்கு. இந்த பொங்கலுக்கு இந்த ரிலீஸ் ஆன 3 படத்தில் ஜீவா படம் தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே பப்ளிக் ஒப்பீனியன், சரிங்களா? நானும் நேற்று போய் படத்தை பார்த்தேன். படம் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் கூட போய் பாருங்கள். இந்த வாரம் லீவ் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். கண்டிப்பாக ஜீவா படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள்.